என்னடா ஜெயம் ரவி தம்பியோட நடிக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன ஒரு காட்சி கூடவா இருக்காது, மருந்துக்காவது வைக்க வேண்டாமாப்பா. ஒரு கதை சொன்னார் எனக்கு. அது ஏன் இத்தனை வருஷம் நீங்கள் இந்த கதை சொல்லலை அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவர் சொன்னார், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப டஃப்பான ஒரு படம் அப்படின்னு சொன்னார். அதான் எப்பவும் சொல்லுவாங்க, என் படத்தில் வர ஹீரோயின்ஸ்லாம் பெரிய ஆள் ஆகிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் தான் சொல்கிறது, நான் இல்லை. அந்த படத்துக்கு அந்த பொண்ணுக்கு இப்போ 2 படம் நடிச்சிட்டு இருக்கு, மிகப்பெரிய பேரழகி. அதாவது இந்த ஊடகம்லாம் நீங்கள் அந்த பொண்ணை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நான் சினிமா பார்க்கும்போது கை கட்டி தான் பார்ப்பேன்ற அளவுக்கு வந்துட்டு அவர். ₹1 வாங்காமல் அடுத்த படம் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். நிஜமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷெட்யூல் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டாங்க. ஒத்துக்கிட்டது 1 நிமிஷம் வேலை, கையெழுத்து போட்டுடலாம் அக்ரிமெண்ட்ல. ஆனால் அந்த உடல் உழைப்பு கொடுத்துருக்கா சண்டான, அப்படி ஒரு உழைப்பு கொடுத்துருக்காப்புல. ஐ திங்க் என்னோட பெஸ்ட் ஆக்ஷன் ஃபில்மாக கண்டிப்பாக இருக்கும் வனமகன். ஒரு மேஜிக் மாதிரி இந்த படம் தலக்கோணத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக, நான்லாம் ஒரு 17 நாள் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். அப்போ கூட இருந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அற்புதமாக படம் வந்திருக்கு. எங்களுக்கு வந்து மதராஸ்பட்டினம், விஜய் சாருக்கு மதராஸ்பட்டினம், சைவம், அந்த மாதிரி இது வந்து ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும். இந்த கட்டத்தில், இந்த சூழ்நிலையில் வந்து நான் அடிக்கடி நண்பர்கள்ட்ட சொல்கிறது உண்டு, இந்தியாவில் குறிப்பாக மத்திய இந்தியாவில் பழங்குடி மக்களை பார்க்கக்கூடிய பார்வைகள் வந்து வேறுபட்டு இருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சூழ்நிலையில் நம்ம இங்கே ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய நகரத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறையிலிருந்து அவங்கள தரிசனம் பண்ணுறது எப்படி, குறிப்பாக இளம் தலைமுறைக்கு ஒரு இனம் பற்றிய பார்வையை, கூட வாழக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இனத்தினுடைய அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய இனங்கள் பற்றிய பார்வையை எப்படி பார்க்கணும், அவங்க மேலே எப்படி அக்கறை செலுத்தணுன்ற ஒரு பதிவாக அந்த படம் கண்டிப்பாக இருக்கும். இதில் ஜெயம் ரவி சார் வந்து அவரோட நான் அது பூலோகத்துக்கு அப்புறம் இது ரொம்ப முக்கியமான படம்னு நினைக்கிறேன். ரொம்ப அவரும் ஒத்துக்கிட்டு இதை வந்து ரொம்ப செலக்டிவாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப திருப்தியாக பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் எல்லாருமே வந்து மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய வெற்றியடைய உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா நேச்சர் பற்றி தான், நேச்சர் கூட நம்ம எப்படி இருக்கணும், அது கூட நம்ம எப்படி ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் விஜய் சார் சொல்லியிருக்காரு. இதில் ரொம்ப கஷ்டப்பட்டது யார் அப்படின்னாச்சுன்னா இதில் ஃபைட்டர்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ஜெயம் ரவி சார் தான். அவர்கிட்ட நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், அசிஸ்டண்டாக இருந்த காலத்துலேருந்தே நீங்கள் என்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப முழிக்கிறீங்க, உங்களை போட்டு துவன்னு துவச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு அவர் பண்ணுறது அப்படி தான். அந்த படத்துக்கு வந்து இந்த படத்தில் வந்து மரம் ஏறினதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் ஷாட்டில். எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி ஏறினது தான். நம்ம என்னதான் சின்ன சப்போர்ட் கொடுத்தாலும் எனக்கு கொடுக்க முடியல, என்னால் சப்போர்ட் கொடுக்க முடியாது. அவருக்கு அந்த பாடி ஹார்னஸ்லாம் போடுற லெவலுக்கு ட்ரெஸ் இல்லை. ஸோ அதுக்காண்டி அவர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி டெய்லி நாங்கள் ஒரு டாக்டர், ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் கூட தான் வச்சுருந்து டெய்லி நடந்த அடிகள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு திருப்பியும் இன்னும் அடுத்தப்பளையும் படம் பண்ண போகிறோம். திருப்பியும் இதே விஷயம் தான் நடக்கும் எங்களுக்குள்ள. பட் இந்த படம் கண்டிப்பாக வந்து எல்லாரையும் தேட்டர் விட்டு போகும்போது எல்லாரும் மனசுலேயே நிற்கும். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லோரும் கொடுப்பீங்கன்னு வச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். கேள்விகள் கேட்டால் சுகமாக ஏதாவது வித்தியாசமான பதில்கள் கிடைக்கும். நிச்சயமாக ஊடக சகோதரர்களுக்கு தெரியும். படத்தை பற்றி பேசுங்க அப்படின்னா எங்கேயோ எப்பொழுதோ கேட்டது மாதிரி தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயங்கள். ஆனாலும் கூட மற்ற படங்கள்லேருந்து இது மாறுபட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனித உழைப்பை அதிகமாக தின்ற படம் இந்த வனமகன். மனிதர்களுடைய உழைப்பை அதிகமாக உள்ள வாங்கியது. எந்த காலகட்டத்திலையுமே சரி, எனக்கு ஒரு மைனா, ஒரு கழுகு, கும்கி போன்ற படங்களில் பள்ளத்தாக்கு படமாக கூப்பிடுங்கடா தம்பிராமையா என்று ஒரு பத்திரிகையில் கூட எழுதியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு இடைவெளி விட்டு இந்த வனமகன், ஒரு குளத்து நீரை விட, ஆற்று நீரை விட, கங்கை நீரை விட புனிதமானது மழை தரக்கூடிய நீர், மழை நீர். வனமகன் அவனுடைய குணம் என்பது, இந்த வனமகனுடைய குணம் என்பது மழை நீரை போல பரிசுத்தமானது. அந்த மாதிரியான ஒரு பரிசுத்தமான வனமகன்னா ஒரு காட்டிவாசி, ஆதிவாசி, மனுஷனை கண்டா கொத்துருவான், தின்றுவான், நரமாமிஷன் சாப்பிடு, இப்படிதான ஒரு பொதுவான கருத்து ஒரு பாட்டிகள் சொல்ல கேட்டு இப்படி தான் பதிஞ்சிருக்கு. ஆனால் அந்த வனமகனை ஒரு பாசிட்டிவான ஒரு களத்துக்குள் கொண்டு வந்து அதை ஒரு 2.25 மணி நேரம், இன்னும் சொல்ல போனால் ஒரு தெய்வ திருமகள் மதராசப்பட்டினத்தை தாண்டின தம்பி ஏஎல் விஜயனுடைய சிந்தனையில் பார்த்துட்டிங்கன்னா, நடிகனை வந்து வேலை வாங்கணும். சும்மா நடிகன் வந்தான், டைலாக் பேசினான், டூயட்டு,
ஒரு வில்லன் அதனுடைய பிரச்சனை தீர்த்தாரு, 4 காம்படிஷன், இந்த மாதிரியான வழக்கமான வட்டத்துக்குள்ள இமேஜ் பெரிய மாஸ் ஹீரோஸ் அப்படின்னா அப்படிதான் இல்லை. எனது மாஸ் ஹீரோ இப்படி தான், அவன் நடிக்கணும், உடம்ப கசக்கணும், மூளையை கசக்கணும், கதாபாத்திரத்தை 100% உள்வாங்கிக்கணும், அப்படி என்ற ஒரு சிந்தனையோடு தான் அவர் போராடிக்கிட்டு இருப்பாப்ல. ஆனால் அந்த தம்பியினுடைய பரிசுத்தமான ஏஎல் விஜயனுடைய பரிசுத்தமான எண்ணங்களுக்கு, ஒரு மானசீகமான சிந்தனைக்கு இந்த மணமகன் என்பது வெகுஜன மக்களை ஈர்த்து மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகும். இது எனக்கு தனிப்பட்ட கருத்து. இந்த மணமகனை நான் எப்படி ஒரு ரசிகனாக, சினிமாவுடைய ரசனையாளனாக, சினிமாவுடைய பார்வையாளனாக, ஒரு கடை கூடி இருக்கக்கூடிய ரசிகனாக இதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த வடமகன் என்ற ஒரு கதை இசை இல்லாமல் எடுத்துட முடியுமா? முடியாது. பாடல் இல்லாமல் எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ பாடலாசிரியருக்கான வேலை இருக்குது, அவருக்கு சிந்தனைக்கு இங்கே வேலை இருக்குது, ரீதிகாரிக்கு வேலை இருக்குது. ஒரு ஏதோ நான் நினைச்ச ஒரு லொக்கேஷனில் எடுத்துட முடியுமா? சத்தியமாக முடியாது. அந்த கதை, அந்த காட்சி அமைப்புகள் என்பது ஒரு கடினமான ஒரு லொக்கேஷனுக்கு, அந்த கடினமான லொக்கேஷனுக்கே பல மாதங்கள் செலவிட்டு பார்ப்பல. ஓகே, இதை ஒரு ஆக்ஷன் இல்லாமல் எடுத்துட முடியுமா? சத்தியமாக முடியாது. தம்பி இயக்குனர் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த செகண்ட் ஹாஃப்ல கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் தி டைரக்டர் இந்த படத்தினுடைய மாஸ்டர் சொல்லுவார் தம்பி அடிக்கடி, எடுக்க முடியுமா? முடியாது. இது வசனங்கள் இல்லாமல் எடுக்க முடியுமா? வசனம் இல்லாமல் பேச முடியும், வசனம் இல்லாமல் ஒரு கதாபாத்திரம். இப்போ 21 காஸ்டியூம் இருக்க, நிச்சயமாக இந்த படத்தினுடைய காஸ்டியூம் இருக்க மிகப்பெரிய ஒரு கிரிட்டிக்கல் ஒரு சிந்தனை வேணும். ஒரு ஆர்டான விஷயங்கள். 24 கிராஃப்டும் பொதியக்கூடிய ஒரு கதையாக இந்த கதை அமைஞ்சது. எனக்கு ஒரு தாண்டவம் ஒரு படத்தில் தப்பாச்சே அப்படின்னு ஒரு 4 காட்சிகள் கொடுத்து எங்கே போனாலும் தப்பாச்சே மாமா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உருவாக்கின ஒரு தம்பி இந்த படத்தில் அண்ணன் இந்த கேரக்டர் நினைக்கிற பொழுது உங்களை தானே நினைச்சேன், ஒரு தீனியோடு வர்றேனே அப்படின்னு தம்பி சொல்லணும். இந்த படத்தில் அப்படி ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காப்புல. இந்த மணமகனை எவ்வளவு நேரம் புகழ்ந்தாலும் தகும், ஏன்னா நாளைக்கு நிச்சயம் மீடியா கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து பின்வாங்கி ஓட முடியாது. அவ்வளவு சக்தி கொண்ட படம், உழைப்பு கண்ணுக்கு முன்னால் தெரியும். அவளை இருக்கு எனது தம்பிகள் சண்முகராஜோட நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குருத்துக்கள் வேறு என்ன பண்ணுறது, காட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மாஸ்டர் சொல்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியாது, யாருக்கு லைன் கிடையாது. அந்த மைனாவில் சொல்லுவேனே, மனித தொடர்புகளே அத்து போச்சா, அந்த மாதிரியான ஒரு இடங்கள்லாம் ஷூட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மணமகன் நிச்சயமாக எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மகனாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தில் ஒரு நிச்சயமாக படத்தை பார்க்கும்போது தெரியும். இப்போவே இந்த 2 நாட்களாக எனக்கே இது வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெயிலர் விட்டதுலேருந்து மேடம் பாப்பா அப்படின்ற வேர்டு இப்போ கூட வெளியில் தம்பி நிருபர்கள் கேட்டாங்க, அது என்ன சார் மேடம் பாப்பான்னு ஒரு நிருபருக்கு நான் பதில் சொன்னேன். அது உங்கள்கிட்டையும் சொல்லிடுறேன். மேடம் பாப்பான்னா என்ன? நான் ஒரு 50 வயசு தாண்டினவன், நான் ஒரு பெண்ணை வளர்க்குறேன், அம்மா அப்பா கிடையாது. அப்போ அந்த பெண்ணுக்கு நான் முதலாளி தான், முதலாளி லேபர், ஒரு எனக்கு முதலாளி அந்த அம்மா. ஸோ இப்போ முதலாளி அம்மா அப்படின்னா சுயமரியாதை தடுமாறுது. ஒருத்தர் 50 வயசுக்காரன் இவனே வளர்த்துருக்க முதலாளி அம்மானா சுயமரியாதை தடுமாறு, சுயமரியாதை காப்பாற்றப்படணும். அப்போ என்ன பண்ணலாம்? த சேம் டைம் அவங்க அம்மா அப்பாவோட காசு அந்த பொண்ணை பார்த்துக்கூடிய மிகப்பெரிய ஒரு கார்டியனாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அப்போ பாப்பா, ஸோ வளர்த்ததுக்காக பாப்பா, முதலாளிக்காக மேடம், ஸோ மேடம் பாப்பா. கரெக்டாக தம்பி? இப்படிதான் சொன்ன தப்பு இல்லை. ஸோ இந்த மேடம் பாப்பான்ற வீடு இந்த பிரசித்தி பெற்று இந்த படம் எல்லாரையும் போல நானும் பார்ப்பதற்கு அவளோடு இருக்கிறேன். வனமகன் மிகச்சிறந்த ஒரு படமாக இருந்திருக்கு. இந்த படம் வெற்றி பெற எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்தாமல் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட ஒரு கதையை சின்சியரா, அதாவது இந்த கதை புதுசாக ஒரு கதை சொல்லணும், அதை ரொம்ப சின்சியராக சொல்லணும். இதில் உழைக்கிற எல்லாருமே மாபெரும் உழைப்பை வச்சு ரொம்ப பிரமாதமான ஒரு கதையை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு சின்சியராக உழைக்கிற ஒரு நடிகராக இந்த படத்தில் இருக்கணும். இந்த படத்தில் அப்படி தான் நான் படம் முடிஞ்சவொடனே பார்த்துட்டு நான் ஜெயபிரகாஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். முதல்ல என்கிட்ட விஜய் சார் கதை சொல்லும்போது நான் சொன்னேன், இல்லை சார் டயலாக்கே இல்லை, ரொம்ப பிரச்சனையாக வரும்போது இருக்குது, நம்ம மக்கள் நிறைய டயலாக் எதிர்பார்ப்பாங்க, அதனால் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார், சார் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே படிச்சிட்டிங்க, இப்போ திருப்பி நீங்கள் பாருங்கள், நான் விஷுவலாக காமிக்கிறேன் அப்படின்னாரு. நான் படம் பார்த்து முடித்த பிறகு நீங்கள் சொல்ல போகிறீங்க, நீங்கள் இப்போ 23ஆம் தேதி படம் ரிலீஸு, நீங்கள் கண்டிப்பாக பார்க்கும்போது சொல்லுவீங்க, அவசியமே இல்லாமல், அதாவது டயலாக்கே அவசியம் இல்லாமல் காட்சி மூலமாகவே, எக்ஸ்பிரஷன் மூலமாகவே, அதனுடைய உழைப்பு மூலமாகவே ஜெயம் ரவி சார் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நான் அதுதான் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் வாழ்த்து சொன்னேன். நான் சொன்னேன் இவ்வளோ பிரமாதமாக, அதாவது நான் எங்குமே இவரை பேசியிருக்கலாமே இந்த இடத்துல டயலாக். அவர் பேசாத மொழியில் அவர் பேசுவார். படத்தில் அவர் என்ன பேசுவார்னா அவருடைய வனமொழி பேசுவார், அவருடைய வனத்தில் அவங்களோட மக்களோட அவர் பேசுவார். ஆனால் இந்த மொழி அவருக்கு புரியல, இந்த மக்கள் புரியல. அதனால் காட்சி மூலமாக, அதாவது அவருடைய சைன் லாங்குவேஜ் மூலமாக பேசுவார். ஆனால் அது தேவையே இல்லாமல் அதில் ஃபுல் லெங்க்த்தாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அவர் சொல்லது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் கரெக்டாக நம்முடைய தம்பி ரமேஷ் சார் பிளேஸ் பண்ணி விஜய் அழகாக என்டர்டெயின் பண்ணி, தம்பி ரமேஷ் சார் படம் ஃபுல்லாக
அதாவது ஒரு இன்டென்ஸான கதையில் அழகாக என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ கொண்டு வந்து அதாவது சொல்லுவாங்க மைண்ட் லாங்குவேஜ் அப்படி சொல்லுவாங்க, மைண்ட் வாய்ஸ் சொல்லுவாங்க. மைண்ட் வாய்ஸ்லாம் கிடையாதுங்க, ஸ்ட்ரைட் வாய்ஸ் படம் ஃபுல்லாக. தம்பிராம சார் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் வாய்ஸே சொல்லி அழகாக என்டர்டெயின் பண்ணி ஒரு இன்டென்ஸான ரோலை என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு கதையாக விஜய் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப சின்சியராக நான் லைக் பண்ணது இந்த படம் முடிஞ்ச உடனே பார்த்தது என்னென்னா, இதில் உழைச்ச எல்லாருமே மாபெரும் சின்சியரிட்டி. அவங்க எடுத்துக்கொண்ட கதைக்கு ஒரு பயங்கர சின்சியரான ஒர்க்கு. அதை விட என்னென்னா இந்த ஹார்ட் ஒர்க். உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து ஒரு கமர்ஷியலாக பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட் ஏன் இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். எந்த ப்ரொடியூசரும் உடனே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் கலை மீது இருக்கிற அந்த அதீத காதல்னால இவ்வளோ அற்புதமாக விஜய் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அவர் வெல்லணும், இந்த படம் மூலமாக அவர் வெற்றி அடையணும். இந்த மாதிரி அற்புதமான கலைப்படைப்புகளை அவர் மேலும் உருவாக்குறதுக்கு எல்லா வல்ல இறைவன் அவருக்கு உறுதுணையாக இருக்கணும்னு நான் இந்த டைமில் வேண்டிக்கிறேன். நம்ம வனமகனை பற்றி நிறைய பேசிட்டோம், ஆக்சுவலி ஆடியோ லான்ச் பேசிட்டோம். பட் இருந்தாலும் இதை பற்றி நான் ஒரு சின்ன சுருக்கமாக தொடங்கிட்டு என்னோட மற்ற விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் பேசணும்னு நினைந்தேன், பட் சில விஷயங்கள் நான் பேச வேண்டியிருக்கு, சொல்லி தான் ஆகணும். வனமகன் உருவானதுக்கு காரணம் ஜெயம் ரவி சார். அவர்னால தான் இன்றைக்கி வனமகன் உருவாயிருக்கு. ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு படம். அது வந்து இன்றைக்கி நான் படமாக பார்க்கும்போது, இன்றைக்கி காலைல ஒரு 5 o'clock to 8 o'clock தான் நான் ஃபுல் படம் ஃபைனல் மிக்ஸ் பண்ணி முடித்து நான் ஃபைனல் அவுட் சொல்லுவாங்களா, ஃபைனல் எல்லா கரெக்ஷனும் பண்ணி ஃபைனல் எடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரவி சார். ரொம்ப ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. இந்த படம் நம்ம என்னமா நினச்சோம் அது என்னமா வந்திருக்கு, வரணும்னு நினச்சோமோ அது வந்திருக்கு. ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு யூ ஃபர்ஸ்ட். ஏன்னா நீங்கள்லாம் இந்த படம் கிடையாது. ஸோ அதுதான் உண்மை. ஒன்று சொல்கிறேன், இந்த படத்தை வந்து நீங்கள் இல்லாமல் யாரும் பண்ணியிருக்க முடியாது, அது மட்டும் எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ ஒரு உழைப்பு அவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா எங்களுக்கு செல்வ மாஸ்டர் தெரியும், எந்த ஒரு டைம்லேயும் எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தார். அவர் ஆர்னஸோ ஒரு இல்லாட்டி ஒரு அங்கே மரம் ஏறணுமோ ஒரு ஜம்ப் பண்ணணுமோ எவ்வளோ தடவை அடிபட்டிருக்கு, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட சொல்லாமே பல சில தடவை தெரிஞ்சிருக்கு, பல தடவை தெரியல. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் அவர் இந்த படத்தில் நடித்தார். அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திருப்பி நான் பதிவு வைக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு பிரதர் கூட ஒர்க் பண்ண ஒரு ஃபீலிங், அதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் என்ன நினச்சோமோ அதை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் நாங்கள் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். பட தியேட்டரில் பாருங்கள். வனமகன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி பெருமையாக இருக்குது இந்த படம் பண்ணதுக்கு. இந்த படம் வந்துட்டு எப்படி உருவாச்சுன்றது அவங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் விஜய் அவர்களும் வந்துட்டு இது ரொம்ப வருஷமாக வேலை செய்யணும் ஒன்றா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அது பல காரணத்துக்காக, ஒரு சில காரணத்துக்காக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது இந்த டேட்டில் நம்ம 2 பேரும் ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார் எனக்கு. அது ஏன் இத்தனை வருஷம் நீங்கள் இந்த கதை சொல்லலை அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவர் சொன்னார், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப டஃப்பான ஒரு படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எனக்கு ஷூட்டிங் போகிற வரைக்கும் தெரியல. நான் என்ன நினச்சேன்னா, சரி டஃப், நம்ம எல்லா படமும் டஃப்பாக தானே பண்ணுறோம் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த படம் பர்டிகுலராக இது எல்லாத்தையும் மிஞ்சின ஒரு டஃப்னஸ் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, இது ஹோல் டீமுக்கும். இந்த ஹோல் டீம் தான் இந்த படத்தை உருவாக்குறதுக்கு காரணமே. இது வந்து ஒரு சாதாரணமாக இவங்கள வச்சோம் அவங்கள வச்சோம் கேமராக்கு இவங்க அந்த மாதிரி இல்லாமல், இந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு பேஷனேட்டாக இந்த படத்தை எடுக்க வந்த பல பேருடைய சப்போர்ட்டில் தான் இந்த படம் உருவாச்சு. திரு சார், அவர் ஒரு மஜிஷியன். அவர் நேஷ்னல் அவார்ட்லாம் சொல்லவே வேணாம், அவர் கொடுக்காம யாரும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவர் இந்த படத்தில் அவ்வளோ உழைச்சிருக்காரு. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான். ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர் கிட்டத்தட்ட 65 நாள் ஷூட் பண்ணோன்னா 45 நாளும் எங்கள் கூடயே இருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. ரொம்ப 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 சந்தோஷம் மாஸ்டர். ஐ திங்க் என்னோட பெஸ்ட் ஆக்ஷன் ஃபில்மாக கண்டிப்பாக இருக்கும் வனமகன். இது வரைக்கும் வந்து பண்ண படங்கள்லேயே என்னோட பெஸ்ட் ஆக்ஷன் ஃபில்மாக இருக்கும். அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ட் டைரக்டர் ஜெயஸ்ரீ, அவங்களும் வந்துட்டு எங்கள் கூடயே இருந்து அவ்வளோ உழைச்சிருக்காங்க. இந்த ஹோல் ஆர்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அசிஸ்டன்ட் கேமராமேன் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் சொல்லவே வேணாம், அவரே சொல்லியிருக்காரு என்னோட பெஸ்ட் ஆல்பம் வந்துட்டு எங்கேயும் காதலும் தாம் தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 என்னுடைய படங்களாக இருந்தது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவருடைய பெஸ்ட் ஆல்பம் இது வனமகன். இப்போவே எல்லா எஃப்எம்லேயும் சார்ட் பஸ்டராக இருக்குது, நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. எம்மா அழகம்மா சாங் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார்.
அண்ட் மதன் கார்கி அவர்கள். அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் மட்டும்தான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் வேலை செஞ்சுருக்கேன் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு அண்ட புழுகராக இருக்கார் அவர். ஏன்னா இன்றைக்கெல்லாம் உடம்புக்கு வியாதி வந்தால் கூட ஈஸியாக சரி பண்ணிடலாம், மைண்டுக்கு வந்தால் சரி பண்ணவே முடியாது. அதனால அவர் மைண்டை யூஸ் பண்ணி கசிக்கு புழிஞ்சு எழுதியிருக்கிற வரிகள் நீங்கள் பாருங்கள். அது அவங்க அப்பாவே இன்றைக்கி சொன்னார், எங்கள் அப்பாவே பாராட்டினார், அவ்வளோ சீக்கிரம் பாராட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால் நீங்கள் உழைக்கலாம்ல நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். அநியாய உழைப்பு போட்டிருக்காரு இந்த படத்துக்கு. இந்த இது வந்து நான் ஓகே வெரைட்டியாக படம் பண்ணுறேன், அவரால் அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடைக்குது எல்லாம் சொன்னார். பட் கிடைச்சாலும் அதை வந்துட்டு ட்ரேட்மார்க்காக அதை நிற்கணும் இல்லையா? 10 வருஷம் திரும்பி நம்ம பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இதை விட ஒரு ஆப் சாங் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு உழைப்பு தான் உங்கள் உழைப்பு. கீப் கண்டினியூங் திஸ் ஒர்க், கிரேட் ஒர்க், ஆல் தி பெஸ்ட். எனக்கு எப்பவுமே என்னென்னா சண்டை போட பிடிக்கவே பிடிக்காது. மேக்ஸிமம் தள்ளி வைப்பேன். ஏன்னா அதுக்குள்ளே எப்படியாவது சரியாயிடும்ன்ற ஒரு சந்தோஷம், ஒரு எப்படியாவது சரியாயிட்டா சந்தோஷம் அப்படின்னு நினச்சிப்பேன். அதனால் சண்டை போடுறது மேக்ஸிமம் தள்ளி வச்சு லாஸ்ட்டில் வேறு வழி இல்லைனா சண்டை போடுவோம் அப்படின்ற அளவுக்கு வச்சுப்பேன். போட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்மளாக இருக்க பெரும்போர் புரியணும். நான் சொல்ல கனியனை சொல்லி கொடுத்தாரு எனக்கு, கட்டிசி அவர் தான். இது வந்து இந்த ஒரு விஷயத்த நான் சண்டை போடாமல் தாழ்மையாக ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்குறேன். சண்டைன்ற வார்த்தையை தூக்கிடுவோம். இந்த படம் வந்து சின்சியராக எடுத்திருக்கோம். யார் வேணால் இதை வந்து நெட்டில் போட்டுக்கோங்க. நீ உண்மையாகவே தமிழனாக இருந்தால் நெட்டில் போடாத. உண்மையாகவே நீ தமிழனாக இருந்தால் இந்த படத்தை நெட்டில் போடாது. ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.